தமிழகத்தின் விளைநிலமாய் திகழ்ந்த அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற விஷயம் ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் 2 நபர்கள் தண்டிக்கப்படணும். ஒண்ணு, கூட பிறந்ததான் தங்கச்சின்னு இல்லை, வெளியில இருக்க எல்லா பொண்ணுங்களுமே தங்கச்சி தான், அவங்களுக்கு எந்த விதமான பாலியல் வன்கொடுமைகளை கொடுக்க கூடாதுன்னு உணராத ஆண்மகனை பெற்றெடுத்த பெற்றோர் அவங்க தான் முதல் குற்றவாளி. 2வது குற்றவாளி இப்போ உள்ள இன்டர்நெட் காலம், பரிணாம வளர்ச்சிங்கிற பேர்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டரை பத்தி சொல்லிக் கொடுக்குற பெற்றோர் தற்காப்பு கலைகளை பத்தி சொல்லிக் கொடுக்காம இருக்காங்க. அதனால தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்காத பெண்களை பெற்ற பெற்றோரும் குற்றவாளிகள் தான். சரியா? குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு எல்லாருமே பார்க்கணும். அம்மையார் வேலுநாச்சியாரோட இந்த பிறந்த நாள்ல இருந்து நீங்க சபதம் எடுங்க. உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி சொல்லிக் கொடுக்காதீங்க. எப்படி பண்ணா சமாளிக்க முடியுங்கிற தற்காப்பு கலைகளை கத்துக் கொடுங்க. இனிமேலாவது பிரச்சனை இல்லாத தமிழகத்தை நம்ம உருவாக்கணும். நாட்டை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல உங்க வீட்டை பத்தி கவலைப்படுங்க.